எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியை போல. பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியை போல. நன்னிய நின் முன் நின்று நசித்திடல் வேண்டும் அன்னாய். நன்னிய நின் முன் நின்று நசித்திடல் வேண்டும் அன்னாய். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். நாம் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கும் பொழுது 2 பெருவிரல்கள் நம்முடைய இதயத்தை நோக்கியும், யாரை வணங்குகின்றோமோ அவரை குறித்து மீதமுள்ள விரல்களும் இருக்கும். இதற்கான அர்த்தம், நாம் உள் இருக்கும் கடவுளை நினைத்து எதிரில் இருக்கும் மனிதருடைய உள்ளத்தில் இருக்கும் கடவுளையும் சேர்த்து வணங்குகிறோம் என்பதற்காகவே இந்த கும்பிடுதல் என்கிற வணக்கத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஜெஸ்டர் உருவாக்கப்பட்டுள்ளது. இது இந்தியா மட்டுமின்றி ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் பொதுவாக காணப்படுகின்ற உயரிய விஷயம். பெரும்பான்மையான நாடுகளில் கையை சேர்த்து வணங்குதல் ஒரு வழக்கமாக இருக்கிறது. எண்ணிய முடிதல் வேண்டும். பாரதியார் கூறிய விஷயம் முதல் வரி, எண்ணிய முடிதல் வேண்டும். இதை அவர் முதலில் எழுதிவிடுவதற்கு முன் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் நல்லவை எண்ணல் வேண்டும். ஆனாலும் அவர் பின்னால் சேர்த்து விட்டார். எண்ணிய முடிதல் வேண்டும், நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். நினைச்ச எல்லாமே நடந்துட்டா ரொம்ப தப்பாயிடும். அதனால நல்லதை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திடமான ஒரு மனது வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த நல் அறிவு என்பது மெய்ஞானம். விஞ்ஞானம், மெய்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் உருவாகியதா, விஞ்ஞானத்தில் இருந்து பெறப்பட்டதா மெய்ஞானம் என்றெல்லாம் தோன்றக்கூடும். மெய்ஞானத்தில் கிடைத்ததே விஞ்ஞானம். அஞ்ஞானத்தை போக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் மிகவும் முக்கியமானது. கடவுள் எனக்காக இதை படைத்து இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அழகாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காக விஷயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லவற்றை எண்ணல் வேண்டும்.